அஸ்ஸலாமு அலைக்கும். தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம். பாருங்கள், அது தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கோம், காட்டுறோம். அரிசி 1 டம்ளரு, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, பச்சை மிளகா, மல்லித்தழை, புதினா 2 இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் அரைச்சது. இதில் கரம் மசாலா தூள், ஜீரக மிளகுத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாமே இதுலேயே இருக்குது. சும்மா கொஞ்சம் தான் போடணும், நிறையா போடக்கூடாது. வாங்க வீடியோக்குள்ள. புளித்தண்ணி இங்கே இருக்குது, கொஞ்சம் லைட்டாக புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம், பார்க்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். எண்ணெய் காயணும். பச்சை மிளகா 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வச்சுக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியெலாம் வந்து இப்படி இந்த எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா பொடியும் போட்டுருக்கோம். தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ. புதினா 2மே இருக்குது, இதில் போட்டாச்சு. லைட்டாக கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றினா நல்லாயிருக்கும் சாப்பாடு. எல்லாம் போட்டாச்சு. இனி அரிசி போடணும். உப்பு சரியா இருக்கு. 1.5 டம்ளர் கலந்து வச்சுருக்கிறோம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம் அளவாக பார்த்து. சாதாரண சாப்பாடு அரிசி தக்காளி சாப்பாடு ஆக்குறோம். அந்த பாரு, தண்ணி ஊற்றியாச்சு. நீ விசில் போட்டு சாப்பாடு வெந்த முன்னாடி உங்கள்கிட்ட காட்டுறோம். 1க்கு 2 தான் தண்ணி. இந்த பாருங்கள், தண்ணி 1க்கு 2 தண்ணி ஊற்றி வச்சுட்டு பார்க்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் புழுங்கினா சரியாக இருக்குது. கலரி விட்டுட்டோம்னா 2 நிமிஷம் புழுங்கினா சரியாக இருக்குது. பழையபடியே ஒரு 2 நிமிஷம் வைக்கணும். குக்கர்லேயே சிம்மில் வைக்கணும். தக்காளி சாதம் இப்போ நெய் ஊற்றினோம்னா நல்லாயிருக்கு. பிரியாணி மாதிரியே இருக்கும், வேறு எதுவும் மாற்றமும் இருக்காது. இறக்கும்போது மல்லித்தழை போட்டுக்கலாம். முதவே நிறையா போட்டிருக்குறோம். நல்லா வெந்திருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படியே வச்சுருந்தா ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டா புளிங்கி. இந்த நெய்க்கிறதுக்கு நல்லா புளிங்கி. எடுத்தாச்சு. சாப்பாடு நல்லா புளிங்கி சிம்மில் வச்சு எடுத்துருக்கோம். நல்லா புளிங்கிச்சு. இந்த பாருங்கள், நெய் ஊற்றின முன்னாடி இப்படி வச்சு எடுத்துருக்குறோம். நல்லா பஞ்சாட்டம் ஆயிடுச்சு. போட்டு இன்னொரு கலர்னா இறக்கி வச்சுக்கலாம். நல்லா கிளறியாச்சு. கிளறி இறக்கிடலாம். சாப்பாடு போதும். இந்த காட்டுற எல்லாமே சாப்பாடு செய்ய காட்டும்போது நீங்கள் செய்ய சும்மா சிம்பிள் தான் வேலை. ஒரு 10 தக்காளி இருந்தால் தக்காளி சாப்பாடு ஆக்கிடலாம். நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு அதெல்லாம் கொஞ்சமாக லிமிட்டாக செலவு போட்டு ஆக்கிட்டு நல்லாயிருக்கு. பாருங்கள், வாங்க சாப்பிட்லாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.